Hi friends, vanakkam. Welcome to Rajis Classic Kitchen. இன்னைக்கு நம்ம அப்பம், இடியப்பம், சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட நல்ல டேஸ்டா முட்டை கறி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகும்படியாக நல்லா வதக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு, 3/4 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு நிறைய நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை இது போல் கீறி சேர்க்கும்போது மசாலாவில் ஊறி முட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் மல்லி இலையை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான முட்டை கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.